ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தி டிஃபன் ரெசிபி எபிசோட் 2ல் ராகி களி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு ஒரு ஹெல்த்தி அண்ட் சூப்பர் ஃபுட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கப் ராகி மாவுக்கு 2 கப் தண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் வாட்டரை ராகி மாவு கூட ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு கப் வாட்டரை இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வர சமயத்தில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த ராகி மிக்ஸை அது கூடவே ஊற்றி கட்டிகள் வராமல் நல்லா கிளறிட்டே இருக்கலாம். ஸ்டார்டிங்கில் தண்ணியாக தான் இருக்கும், நம்ம கிளற களி கட்டி ஆகிட்டே வரும். கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. நீங்கள் மத்தோட பின்பகுதியை வச்சு கூட நீங்கள் கிளறிட்டே இருக்கலாம். கட்டியாக ஆகக்கூடாது, நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. ராகி களியில் அயன், கால்சியம், நார்சத்து எல்லாமே நிறைய இருக்குது. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு வாட்டியாவது மீன் குழம்போ இல்லை கறி குழம்போ வைக்கும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டை விட இப்போ எவ்வளோ கெட்டி ஆகியிருக்குன்ட்டு. இன்னும் நல்லா அந்த தண்ணி சுண்ட உங்களுக்கு கெட்டியாகிட்டே இருக்கும். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. ராகி களி நாட் ஒன்லி ஃபார் டேஸ்ட், நம்ம உடம்புக்கு சக்தி தர ஒரு கம்ப்ளீட் ஃபுட். அது கூடவே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு கீ வேணும்னாலும் கீ ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக ஷைனிங்காக வந்துச்சு. இப்போது ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி ஸ்டாண்ட் வச்சு அந்த கிண்டி வச்சுருக்க அந்த களியை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி ஒரு விசில் விட்டுக்கோங்க வேகிறதுக்காக. ரொம்ப நேரம் நம்ம கிண்டிட்டு இருக்க முடியலன்னா ஒரு விசில் விட்டோன்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும். ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அப்படியே குக்கரில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே வந்தீங்கன்னா கெட்டி ஆகிடும். வெந்துச்சா நம்ம எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் கையை நனைச்சிட்டு மாவு மேலே இப்படி கை வச்சு பாருங்கள், கையில் ஒட்டாமல் வரணும். அப்போ நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், ஒரு 1/2 hour போல் ஆற விட்டதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போது கையை தண்ணியில் நனைச்சி நல்லா ராகி களிக்கு ஒரு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இது வெறும் டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் கம்ப்ளீட் ஃபுட்டு. கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு சைடிஷ்க்கு சின்ன வெங்காயம், மீன் குழம்பு, முட்டை குழம்பு, கறி குழம்பு இது எல்லாமே அட்டகாசமான சைடிஷ். இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.